நாட்டு இன்னாதான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. கேபிள் போட வந்திருக்கேன், கேபிள்காரன் வந்திருக்கேன். கேபிள் சரியா தெரியுதா பார்க்க வந்திருக்கேன். என்ன சத்தம் கொடுக்க மாட்டேங்க. ஊர்ல மட்டும் சண்டியத்தனம் பண்ணும் போதெல்லாம் பாக்குற புள்ளியெல்லாம் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப ஒருத்திய உண்மையிலே காதலிக்கிறேன். அவ கிட்ட போய் காதல் சொல்றதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. அவளை பார்த்தாலே தொடலாம் நடுங்குது. அத்தி உண்மையிலே காதலிக்கும் போதுதான் பயம் வருது. கேபிள்காரன் வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன். இதுல நின்று கூவதுக்கு உள்ள போயிடலாம். ஒருவேளை நீ இருக்கு உள்ள வந்து கேட்டுட்டானா? ஐயோ சே அப்பெல்லாம் கேட்க மாட்டான். ஒருவேளை அவங்க அம்மா இருந்ததுன்னா என்னம்மா அப்பெல்லாம் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டீன்னு கேட்டுட்டாங்கன்னா பெரிய அசிங்கமா போயிருமே. அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா வீட்டுல யாரு? இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. என்ன மனசுல சுமந்துக்கிட்டு நீ போடுற பாடு இப்ப கூட என் மனசுல கதை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது. அழுதுகிட்டே இருக்கா. எப்படி நான் என் காதல சொல்ல போறேன்? மகிமா, என்ன இந்த உலகத்துல இந்த அளவுக்கு காதலிக்கிறதுக்கு ஒருத்தி இருக்கானா அது நீ மட்டும்தான். ஓய் பொட்டாட்டி, கேபிள் போட வந்திருக்கேன்னு சொன்னேன். இல்லையே, இவர் என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. ஏதோ பொண்டாட்டி என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? நான் எதுவும் சொல்லி கூப்பிடலையே. கேபிள் ஒழுங்கா தெரியுதானே கேட்க வந்தேன். காத்தடிச்சுதா, அதான் நிறைய வீட்டுல கேபிள் தெரியலையா, அதான் உங்க வீட்லயும் தெரியுதானே கேட்க வந்தேன். அப்படிதான் சொன்னீங்களா? ஆமா, டிவி ஒழுங்கா தெரியுதா? தெரியல, டிவியே வைக்கல. ஏன்? இல்ல, பாக்கிறதுக்கு தோணல, அதான் பாக்கல. வேணா வச்சு பாருங்க, தெரியுதானு பாருங்க. ஏன் டிவி கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்ன வீட்டுல சும்மா இருக்கீங்கல்ல, பாக்கலாம்ல? தோணல. உன் மனசு இருக்கிறத சொல்லிவிடா. ஐ லவ் யூ. இந்த அம்மா இல்லையா? இல்ல, பக்கத்து வீட்டுக்கு போறேன்ட்டு போனாங்க. அது அது வந்து ஐ லவ் யூ. அந்த கேபிள்ல இப்போ புதுசு புதுசா நிறைய புது படமெல்லாம் போடுறாங்க. இல்ல, எனக்கு படம் பார்க்கறது பிடிக்காது. சீக்கிரம் சொல்லுடா, உன் மனசுல சொல்லிடு. அது அது வந்து ஐ லவ் யூ. இந்த இல்ல நல்ல படமா போட்டுட்டு இருக்கான். இவர் சொல்றது எல்லாமே எனக்கு வேற மாதிரி கேக்குது. ஆனா அது என்ன உண்மையாவா இருக்க போதே? உண்மை தாண்டி சொல்றேன் என் பொண்டாட்டி. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி. உன்னை விட்டா எனக்கு எவாட்டி கிடைப்பா? ஐ லவ் யூ டி. பேசாம கட்டி பிடிச்சி காதல சொல்லிடுடா. அவளுக்கு அதான் பிடிக்கும், அப்படியே சொல்லிடு. கிட்ட போய் சொல்லிடுடா. ஒருவேளை கத்துனா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்டா. கிட்ட போய் சொல்லுடா. கிட்ட வந்து ரிமோட் தான். என்ன சொல்றாரு? இல்ல, ரிமோட் எங்கன்னு கேட்டேன். நேரத்தை கொடுத்தா அதை கட்டி பிடிச்சி சொல்லிடுடா. ரிமோட் உங்க பின்னாடி இருக்கு பாருங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்துக்கோங்க, மறந்துட்டேன். இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன். இல்ல வேண்டாம், ரிமோட்டை எடுத்து கொடு. சரி. இங்கேயும் நீ தாண்டி இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடி. என்னை ஏத்துக்கிடுவியாடி? உன் புருஷனா என்னை ஏத்துக்கிடுவியாடி? உன் புருஷனா என்னை ஏத்துக்கிடுவியா? கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நீ மட்டும் எடுத்து கொடுக்க. அடைச்சா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாய் தந்து சொல்லுடா. இல்ல வேண்டாம். அது இல்ல, அது அது வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. உள்ளதான் இருக்கா? உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க சம்மந்தி, உள்ள வாங்க, உள்ள வாங்க. என்னம்மா மர்மலே, நல்லா இருக்கியா? உள்ள வாங்க. அன்னைக்கு கோயில ஒத்துக்கொத்தர் பார்க்க முடியாம போச்சுது. சரி, அதுக்கு என்ன, வீட்டுல இருந்து பார்த்துட்டா போச்சுது. நீங்க உங்க சொந்தக்காரங்களாம் கூட்டிட்டு வருவேன்னு சொன்னீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல,
என் மூத்த மவளை கட்டி கொடுத்துருக்க பத்தியில எங்களுக்கு இருக்கிறது அந்த குடும்பம் மட்டும்தான். அவங்க வந்து பேசுறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன சங்கடமாய் போச்சுது. அதான் யாரும் உங்களை பார்க்க முடியல. மூத்த மவளை எங்க கட்டி கொடுத்துருக்கீங்க? இங்கதான் நம்ம பக்கத்து ஊர்ல தான், 2 கிலோமீட்டர் இருக்கும். இங்கதான் பக்கத்துல தான், நம்ம பன்னியார்பட்டி பக்கத்துல இருக்குல்ல அந்த ஊர்ல தான். அது ஒரு ரவுடி பையில ஊர்ல. ஏட்டுப்பட்ட கழுவி, என் குடும்பத்தை ரவுடி பைய குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கிறது என் குடும்பம் மட்டும்தான். அந்த ஊர்ல ரவுடி குடும்பம்லாம் இருக்குது. அங்கே கொண்டு பொண்ணை கொடுத்திய. வாங்க நம்ம இன்னும் எப்போ பேசலாம்னு சொல்லிட்டேன்னா என் மூத்த மருமகளை நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருவேன். என் மவன் உங்க மவளை பார்க்கணும்னு சொல்லுதான் பார்த்துக்கங்க. அதான் வந்திருக்கான். அவகிட்ட கொஞ்சம் பேசணுமா. அவங்க 2த்துக்கும் பிடிச்சிருக்குன்னா நம்ம வீட்டில் வச்சு தட்டை மாத்திடுவோம். எதுக்கு சொந்தக்காரையெல்லாம் நீங்க தான் என்ன பத்தி விசாரிச்சிருப்பீல. பிடிச்சிருக்குன்னா நம்ம தட்டை மாத்தி கல்யாணத்தை முடிச்சிருவோமே. அதுக்கு இல்ல, எங்க வீட்டுல ஆம்பளைங்கன்னு இருக்குது. என் மவளை கட்டி விட்டுருக்க மாப்பிள்ளை வீடு மட்டும்தான். இல்ல அவங்க இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது. அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டுதே. ஆனா மாப்பிள்ளை பிள்ளைய பார்க்கட்டும். அதுக்கு எங்க பெரிய மாப்பிள்ளை ஒன்றும் சொல்லல. பேசட்டும், பிள்ளைக்கு பிடிச்சதுன்னா மேற்கொண்டு பேசலாம், பேச விடுங்க, தப்பு இல்லைன்னு சொன்னாவ. அதனால மாப்பிள்ளை பேசட்டும், என் மவளும் பேசட்டும். பிடிச்சிருக்குன்னா நான் கட்டி என் மூத்த மருமகன் கிட்ட சொல்லுவேன். சொல்லிட்டு அவி சரின்னு சொன்னாலும் ஒரு நாள் பார்த்து நம்ம தட்டு மாத்திக்கலாம். மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசட்டும். அப்புறம் மேற்கொண்டு நம்ம சொந்தக்காரங்களை வச்சு பேசி முடிச்சுக்கிடுவோம். என்ன சொல்ல சரிதானே? சரிங்க. இல்ல முகிலே உள்ள வா. அம்மா நான் உள்ள போகட்டுமா? அதான் முடிவாயிட்டுல. மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதோ பேசணுங்காவ. உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காவ. பார்த்துட்டு போ. என்கிட்ட மாப்பிள்ளைக்கு தம்பி. அப்படிங்களா? சரிங்க. எவன் பொண்டாட்டி எவன் பாக்குறதே? காப்பி குடிக்கீங்களான்னு கேட்டல, போ காப்பி போடு. எவன் பொண்டாட்டி எவன் கிட்ட போய் நிக்கிறதே? காஃபி போட்டுக்கிட்டே இரு. எப்ப கொண்டுட்டு வான்னு சொல்றனோ அப்ப கொண்டுட்டு வந்தா போதும். அம்மா உள்ள போ. சரி. ஏமா இங்க பாரு. உள்ள போ. ஏமா மாப்பிள்ளை பாருவா. மாப்பிள்ளை வந்திருக்கா பாரு. வா, சமாதானம் இருக்கா? உள்ள போன்னு சொன்னேன். உள்ள போன்னு சொன்னேன். யார்கிட்டயும் பேசிட மாட்டா. கூச்ச சுவாபம். அதான் விடுக்குன்னு போயிட்டா. மாப்பிள்ள பேசணும்னு சொன்னேல, வரண்டாக்கு தான் போயிருப்பா. போய் பேச சொல்லுங்க. அப்படியா? சரி சரி. இங்க ஆளுக்கெல்லாம் நிக்கவளோ அவளுக்கு வெக்கமா இருந்திருக்கும். சரி, நான் என் மகனை அனுப்புதேன். யார பாக்குறது? அவ ஏன் பொண்டாட்டி? அவன் முத கொடுத்தது எனக்கு. அதுவும் என்ன முடிச்சு வச்சு நச்சு நச்சுன்னு கொடுத்தா. அவ ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? எவன் பாக்குறது? என்ன போய் பாரு போ. இங்க நின்ன பிறகு அவனி போட்டுட்டு அவதான். ஏமா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆமால, ரொம்ப அழகா இருப்பா பாத்துக்க. பிடிச்சிருக்கு. பேசி முடிங்க, நான் போய் பேசிட்டு வரேன். என் மோனுக்கு பிடிச்சிட்டு பாத்துக்கங்க. இனி உங்க சொந்தக்காரெல்லாம் வர சொல்லிட்டு நம்ம பேசலாம். உங்க முத்த மவளை வர சொல்லுங்க, அவன் மாப்பிளைய வர சொல்லுங்க. வச்சு நம்ம பேசி கல்யாணத்தை வச்சிருவோம். என்ன? சரிங்க சம்பந்தி, நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். முத்த மவளுக்கு கிளம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அது இப்பதான் ஒரு 4-5 மாசம் இருக்கும். அப்படின்னா முத்தமலுக்கு இப்பதான் செவலிச்சு முடிச்சிருப்பியா? கல்யாண செலவுலாம் நிறைய வந்திருக்குமே. இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி 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 சரி. எந்த கோயில வச்சு கல்யாணம் இருந்தது? இல்ல, வீட்டுல வச்சே சிம்பிளா முடிச்சுக்கிட்டான். அப்படின்னா ஓடி போயிருப்பா. ஓடிதான் போயிருக்காளோ? கூட்டுட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் இவ்வளவு மரியாதையாங்க. 4-5 மாசம் ஆயிட்டு நீ மாசமாதிரி இருக்காள? அப்படி அது இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கேன். நான் அதுக்கு கேட்கல. மாசமா இருந்தா கல்யாணத்தை கொஞ்சம் முன்ன வைக்க வேண்டியது இருக்கும் பத்தியெல்லாம். அதுக்கு தான் கேட்டேன். கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆயிட்டு நீ அப்புறம் மாசமா இருந்ததுன்னா கல்யாணத்தை வைக்க கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல. அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒண்ணுக்கு இல்ல. கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆயிட்டு நீ பிள்ளைகள ஒண்ணு இல்லையா? இல்ல, இப்பதானே 4-5 மாசம் ஆகுது. அதானே இப்புள்ள பிள்ளைகளுக்குலாம் எங்க உடனே இருக்குது அந்த காலம் மாதிரியா? ஆனா எங்க வீட்டுக்கு வர மரமகளுக்கு உடனே இருந்தாதான் நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க. ஆமா, இல்ல இவளுக்கு இருக்கும். மூத்தவளுக்கு கொஞ்சம் வயசு, அதனாலதான். அப்போ 2ஆம் தரமாவா கொடுத்துருக்கிய? இல்ல இல்ல இல்ல, முத தரம் தான். அது எப்படி 2ஆம் தரம்? இல்ல இல்ல, முத தரம் தான். இல்ல உங்க மகளுக்கு வயசுன்னு தெரியல, அப்புறம் மாப்பிளைக்கும் அதுக்கு மாதிரி வயசு இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன், ஒருவேளை 2ஆம் தரமா கொடுத்துருக்கீங்களோன்னு கேட்டேன். காஃபி கேட்டாங்க, ஆளை காணோம். எங்க போனாங்க? அந்த சைடு போய் பாப்போம். கொஞ்சம் நெல்லு. ஐயோ, இப்ப என்ன பண்ணான்னு தெரியலையே. உன்னை பார்க்கலாமா? அப்படி இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழ போறோம், புருஷன் பண்ணாட்டியா? அதான் கெட்டிக்க பரவாயில்ல, பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். முகத்தை பாக்குறது திரும்பி என்ன இப்படி முகத்தை பார்க்க முடியும்? கொஞ்சம் திரும்புறது. அழகா தான் இருக்க, இருந்தாலும்
மனைவியா வர போற முகத்தை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. முகத்தை காட்டுறது. ஐயோ, அது வந்து குரலும் சூப்பரா இருக்கு. உன் பேர் என்ன பேரு? ஒத்த கூப்பிடுறாங்க, உள்ள போ. எனக்குன்னே எங்க இருந்து வருவானுங்கன்னே தெரியாது. ஹாய். என்ன இன்னும் எங்க அண்ணன் முடிவு பண்ணல. அவன் பார்க்கணும், அவன் உன் குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும். விசாரிச்சதுக்கு அப்புறம் பேசினா போதும். அநேகமா எங்க அண்ணன் சம்மதிக்க மாட்டான், சம்மதிக்க விட மாட்டேன். ஹலோ, யார் நீங்க? இந்த வீட்டு மாப்பிள்ளையோட தம்பி. மாப்பிள்ளை மாதிரி. இவன் பேசுறது பார்த்தா ஆல்ரெடி இவன் ஆட்டை போட்டிருப்பான் போலுக்கு. அண்ணன் வந்து பேசுவான், கிளம்புங்க. இல்ல, நாங்க இங்க பேசி முடிச்சிட்டோம். இனி யார் சம்மதமும் தேவையில்லை. பூ வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். யார கட்டுற முடிவு பண்ண? நான் யார கேட்கணும்? முறைப்படி பொண்ணு கேட்க வந்தேன், பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சிருக்கேன். நீ யாரு? ஆமா, உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த வீட்டு மாப்பிள்ளையோட தம்பி தானே, மாப்பிள்ளை இல்லையே? மாப்பிள்ளை தான்டா. ஓ, உன்னை மாப்பிள்ளை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்காரங்க என்ன பொண்ணு பார்க்க சொன்னாங்களோ? டேய், கத்தாதடா. போ, அதெல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டான். விட மாட்டேன்டா, இதுக்காவது நான் விட மாட்டேன். அதான் சொல்றேன், கிளம்பி. டேய், எங்களுக்கு சொந்தமானதை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த பழக்கம் என் பொறுமைக்கு கிடையாது. எனக்குள்ள சொத்து. யார் சொத்தை யார் பாக்குறது? டேய், நீ பக்கத்துல நின்று உனக்கு கண்ணது மாக்கிருக்கணும். கிளம்புடா. அப்படியா? இந்த வீட்டுல சொல்லட்டும், நான் கிளம்புறேன். அப்ப எதுக்காக என்ன பார்க்க சொன்னாங்க? ஏய், என் குடும்பத்தை பத்தி தெரியாம மோதிக்கிட்டு இருக்காரு. பாரு, உயிரோட போகணும்னா அணக்கலாம போ. பிரச்சனை பண்ணுன உசுறு மிஞ்சாது. எதையும் செய்யறதுக்கு துணிஞ்சவனுங்க. சொன்னா கேளு, மூடிக்கிட்டு போ. டேய், நானும் ஆம்பளை நீ மறந்துடாத. பார்க்கலாம். டேய், நீ நிக்கிறது செம்புலிங்க கோட்டை, செம்புலிங்க பேர. எனக்கு அவகிட்ட காதல சொல்றதுக்கு பயம். ஆனா எனக்கு சொந்தமானவளை என் பொண்ணாட்டி எவனும் பார்க்க கூடாது. அப்படி மீறி போக்கணும்னு நினைச்ச கொண்டம் துண்டமாக்கிடுவேன். அவளை பார்த்தா எனக்கு பயம். அவகிட்ட காதல் சொல்றதுக்கு எனக்கு பயம். ஆனா அவளை எவனாத போத்தா கொண்டம் துண்டமாக்கிடுவேன். அப்போ நீ என்ன அவகிட்ட காதல சொல்லல? டேய், நீ ஆம்பளை, ஏதோ செம்புலிங்க பேரன்னு சொன்னியா? நீ வீரமானவனா இருந்தா போட்டி வச்சுக்கலாம். அவ உன்கிட்ட காதல சொல்றாளா, இல்ல நான் என்கிட்ட காதல் சொல்றாளா? நான் தாலி கட்டுறேன், நீ தாலி கட்டுற பாப்பண்டா. கொன்னுருவேன், குழி தோண்டி புதைச்சிருவேன். அவன் எனக்கு சொந்தமான சொல்லிக்கிட்டு இருக்கேன், போட்டி வைக்கிறா. யார் பொண்ணாட்டி கட்டிக்கிறதுக்கு போட்டி? அவளை நீ பங்கு போட்டதுக்கு தொலைச்சிருக்கணும். நீனா இருடா, உனக்கு ஏன் கையாத சாவி. ஏய், அவன் ஏன் சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஓ, அவளை நீ பார்ப்ப கொண்டம் துண்டமாக்கிறேன். என்ன அடிச்சுட்டே ஒண்ணு இருக்கணும். அவளை இன்னொரு வாட்டி நீ பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ உயிரோட இல்லைன்னு அர்த்தம். அவ ஏன் பண்ணட்டிடா போப்பாரம்ல போக்க எனக்குள்ள போறந்தவா. இந்த இதயத்துக்குள்ளதான் இருக்கா. அப்படி கோயில் கட்டி கோபுரமா வச்சிருக்கேன். கோல் சட யாரு யார பாக்குறது? தொலைச்சு வந்தவளைய பாத்துட்டு போ. ரசிச்சு பாக்கிறா, உசுர இருக்காது. போக்கலாம்டா, நீ இன்னும் காதல சொல்லல. பார்க்கலாம் இதுல யாரு ஜெயிக்கானே. நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாய், நானும் என்ன பண்றேன்னு பாத்துட்டே. நான் அவளை கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன்டா. என்ன அடிச்சல நீ எவனா இருந்துட்டு போடா. என்ன அடிச்சல, இதுக்காகவாது நான் கல்யாணம் பண்றேன். போக்கலாம்டா, இப்பவே இங்க கூட்டிட்டு போறேன். வா, கிளம்பு. எங்க? ஓ புருஷன் வீட்டுக்கு கிளம்பு. புருஷன் வீட்டுக்கா? நச்சு கொடுத்தல. மூடுங்க, மரியாதை இங்க போங்க. இத பாரு, இந்த நடிப்பு மாயமானம்லாம் எனக்கு ஆகாது. பலா நாலஞ்சு தூக்கிட்டு போறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாது? மானத்தை வாங்காதீங்க, இங்க கிளம்பி போங்க. ஆமாடி தெரியும். பாரு, ஆமாடி, இங்கதான் இருக்க. வந்துட்டேன். இத தகுதி இல்லைன்னு ஒதுங்கி இருந்தேன். அவ்வளவுதான். அதுக்காக எவனுக்காவது விட்டு கொடுத்து நினைச்சாத. வந்துட்டேன், இங்க வந்துட்டேன். என்ன மாசமா இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, அவர் ஏதோ கோத்துல கத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான். கோத்துல கத்திட்டு இருக்கானா? மூஞ்சி மொழி பேத்துவேன்.
நான் எதுக்கு கத்திட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதே? தொலைச்சவன் தொலைச்சி. தெரியாது சார், நீங்க எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? கோத்த குழப்பிடாத, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்னை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியாது. தொலைச்சவன் தொலைச்சி. சரி வா கிளம்பு. எங்க சார், நீங்க யாரு சார்? எங்க வீட்டு மாப்பிளைய விட தம்பி தானே சார். உங்களுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்ல இவ்வளவு உரிமையோட பேசுறீங்களா? நீங்க என்ன என்கிட்ட காதல சொல்லவா செஞ்சிருக்கீங்க? காதல சொல்ல மொத்தம் குடுத்தியா என்ன? பத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அது வேற ஒண்ணு இல்ல, சாரனை பத்தி சரியா தெரியல. உனக்குன்னு ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கேன், எடுத்துக்கிறாத. கைய பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கா பின்னாடி வா. எங்க சார்? ஓ மாமியார் வீட்டுக்கு, ஓ புருஷன் வீட்டுக்கு வா. குடும்பம் எடுத்துலாம், குட்டியா பெத்துக்கலாம் வா. இருமா சார், என்ன சொல்ல வர்றாருல சொல்லட்டும். என்ன சார் சொன்னீங்க? கோத்த பிறப்பிறத பொலான்னு அரைஞ்சு தூக்கிட்டு போயிருவேன். காதல சொல்லதுக்கு துப்பு இல்ல, இதுல பொலான்னு அரைஞ்சு தூக்கிட்டு போயிருவாராம். யாருக்கிட்ட தைரியம் பத்தாது? நானடி சொம்புலிங்க பேர. சொம்புலிங்கமா? என்ன மகிமா இதெல்லாம்? ஐயாத்தா வேற ஒண்ணு இல்ல, அவ என் பொண்ணாட்டி. அவளுக்கு எனக்கு சின்ன மனஸ்தாபம், அதான் புருஷன் கிட்ட கோபப்பட்டு இருக்கா. அவளுக்கு நான் உசுறு, சும்மா குடுப்பா பாருங்க. நீ கொடுக்கும் போது பிடிக்கிறேன்னு வச்சுக்கையும் போயான்னு அரைஞ்சிருப்பேன். நீ கொடுக்கும் போதே சகலமா அடங்கி போய் உன்கிட்ட சர்ப்பமா அடங்கி போய் நின்ன பாரு. அது இங்க நிறைஞ்சு போய் இருந்த, அதனால அதை அனுபவிச்சுட்டு நின்ன. அப்படியே அடக்கிட்டல, நீ துள்ளிக்கிட்டு தெரிஞ்ச அடங்காத காலைய துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு வளைஞ்ச. சர்வத்தையும் அடக்கி ஆண்டல்ல, அப்படியே பிளாட் ஆயிட்டே. அன்புக்கும் பாசத்துக்கும் ஹோட்டல்ல பழைய சாரம் காலி. இங்க மகிம புருஷனா நிக்க. எனக்குள்ள இந்த ஆணவம் ஆண்டாவடித்தனம் பொறுக்கித்தனம் எல்லாத்தையும் அப்படி தூக்கி எறி வச்சுட்டேன். இங்க வெறும் கேபிள் உயிர் போடுறேன், ஒரு வெறும் சாரம் வந்து நிக்கிறேன். ஓ புருஷனா வந்து நிக்க. தாலி கட்டதுக்கு தைரியம் இருக்கா? அப்படி கோலை நினைச்சியா? தொலைச்சுமா தொலைச்சு பாரு. அடப்பாவிகளா, என்னை ஏன்டா கோத்து விட்டீங்க? இந்த ரெண்டு குட்டி பையனும் என்னை விடாது போடுங்க. டேவிட் மாமா, இப்போ நீங்க என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் எங்க மேக்கப் தான் காரணம். நீங்க தினமும் எங்க பியூட்டி பார்லருக்கு வரலாம், உங்களுக்கு மட்டும் ஃப்ரீ. ஏன் எனக்கு மட்டும் ஏன் ஃப்ரீ? அது வேற ஒண்ணு இல்ல, நீங்க தான் இந்த பியூட்டி பார்லரோட முதல் கஸ்டமர், அதனால உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஆனா ஒரு கண்டிஷன் மாமா, ஃப்ரீங்கக்காக உங்க இஷ்டத்துக்குலாம் வரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு எப்பவும் கஸ்டமர் இருப்பாங்க. ஃபிக்ஸா ஒரு டைம் வச்சுக்கலாம். காலையில எத்தனை மணிக்கு டீக்கலாம்? எந்திக்கிறதுக்கு 10-12 மணி ஆகும். எந்திரிச்சு குளிச்சு காலை சாப்பாடு சாப்பிட்டு வீடு கட்டி விளாண்டுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வச்சுக்கலாம். ஏன்டி ஃபர்ஸ்ட் வீடு கட்டி விளாடுவோம், அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் வச்சு விளாடலாம். பாரு, சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வீடு கட்டி விளாடுவோம், அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணா போதும். அட பாவி மக்கா. ஆமாமா, சோறு கறி பொங்கி விளாடணும்ல. ஆமா, ரெண்டா வச்சுக்கிடுவோம். மாமா, உங்களுக்கு சாயங்காலம் தினமும் 5 மணிக்கு கரெக்டா வந்துடணும், சரியா? முன்ன பின்ன வரக்கூடாது, வேற கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால கரெக்டா 5 மணிக்கு வந்துடணும். நாங்க அப்பதான் முத பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணனே நீங்க வந்து உட்கார்ந்துடணும். இன்னைக்கு முடிஞ்சதா எப்படி? நீங்க இன்னும் கண்ணாடி பார்க்கலையே, பாருங்க. ஆமாங்க, அது டேவிட் எங்க? நான் சொல்லல நம்ம சூப்பரா மேக்கப் பண்ணிருக்கோன்னு. மாமாக்கே அவங்க யாருன்னு அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா மேக்கப் பண்ணிருக்கோம். டி சூப்பரா நம்ம படிச்சுக்கிட்டோம் பாத்தியா? நான் அதை சொன்னேன்ல, நம்ம சூப்பரா மேக்கப் பண்ணுவோன்னு. இவ்வளவு திறமை நமக்குள்ள இருந்தோம், அதை வெளியே கொண்டு வராம இருந்திருக்கோமே டி. அதுக்கு தான் நம்ம இப்ப பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணிட்டோம்ல. இருந்தாலும் நமக்குள்ள இவ்வளவு திறமை வச்சுக்கிட்டு வெளியே காட்டாமலே இருந்திருக்கோமே டி. டேவிட் மாமாக்கு அவர் யாருன்னு அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு நம்ம மேக்கப் பண்ணிருக்கோம் பாரு. அட கிங்ஸ்லேன், ஏம்மா என் முடி எங்கம்மா? ஐயா மாமா, உங்க முடி உங்க மண்டையில தான் இருக்குது. இல்லம்மா, இவ்வளவு காணம் இருக்குதே, எப்படி? அவங்க முடியெல்லாம் இப்படி ஆக்குனது நாதான். அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதுல கொண்டு கொடுத்தோம்னா சுருண்ட முடி ஆக்கி விட்டுரும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். எப்படி இருக்க பத்தியா? இப்பதான் உங்களை பார்த்தா நஜ அடியால் மாதிரியே இருக்குது. நான் அடியால்னா வாம் புருஷன் என்னம்மா? அதை விடுங்க மாமா, அவிய ஒரு அப்பாவி மேக்கப் பண்ணணும் வாங்கன்னு, அதுக்கு போய் பயந்து தலை தெறிக்க வாடிட்டால. அந்த அளவுக்கு ஒரு அப்பாவி மாமா. எங்க விட்டாலும் அப்படித்தான், அவில ஒரு அப்பாவி. மேக்கப் பண்ண வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டேன், அப்படியே அழுதுகிட்டே போயிட்டாவ தெரியுமா? அந்த அளவுக்கு அப்பாவி. அந்த பயிலும் அப்பாவி, அவனும் அப்பாவி. ஆமாம்மா, அவனு அப்பாவிதான். இன்டர்நேஷனல் லெவல்ல ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனோட அப்பாவி. இன்னும் அவனோட ஒரு முகத்தை தானே நீங்க பாத்துருக்கிய, இன்னொரு முகத்தை பார்க்கலையே.
ஏமா ராணி, சொல்லுங்க மாமா. தொற அப்பாவி, நீ சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டதுக்கு அழுதுகிட்டே போயிட்டான், அப்படிதானம்மா? ஆமா மாமா, அந்த அளவுக்கு அப்பாவி. நான் சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டேன் வாங்கன்னு, அதுகிட்டே வாடிட்டாங்க. அந்த அளவுக்கு அப்பாவி. உலகத்துக்கே ரவுடி சப்ளை பண்றவனே அவன் தானே. அவன் அப்பாவியான். பெரிய பெரிய தாதாக்கள் இருந்து குட்டி தாதாக்கள் வரைக்கும் இவங்கிட்ட தான் அடியாட்களை விலை கொடுத்து வாங்குறானுங்க. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ரவுடிகளை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பாவியா, நீ துறையோட ஒரு முகத்தை தானே பார்த்திருக்க, இன்னொரு முகத்தை பார்க்கலையே. ஆனா இவனுக்குன்னே வந்து நீங்க எல்லாம் மாட்டிருக்கிய பாரு, அதுவும் இவ்வளவு வெள்ளேந்தியா வந்து மாட்டிருக்கிய பாரு, அதுதான் கொஞ்சம் இந்த மாமாவுக்கு மனசு வலிக்குது பாத்துக்க. ஏமா இசை, என்ன மாமா? மாமாக்கு மூக்குக்கு கீழே ஏதோ வீங்கி போய் இருக்குத, என்னதுமா? ஐயோ மாமா, வீங்கி போய் இல்ல, அது உங்க உதடு. உதடா? அது ஏமா ஆப்பிரிக்கார உதட்டு மாதிரி இருக்குது? அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி போச்சுது மாமா. மிஸ்டேக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, அது ஒரு 2 நிமிஷம் தான் வச்சிருக்கணும். நம்ம மாமா தானே, கூட 2 நிமிஷம் வைப்பமேன்னு வச்சோம், அது வீங்கிட்டு மாமா. ஆனா அது சீக்கிரம் வத்திரும் மாமா. நம்ம மாமா தானே, கூட கொஞ்ச நேரம் அழகுபடுத்தலாமேன்னு வச்சுட்டே இருந்தோம், அது என்ன புசுக்குன்னு வீங்கிட்டு மாமா. ஆனா ஒண்ணு மாமா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீங்கிறதே நாங்க ஒன்றும் சும்மா சொல்லல. இப்படி கூட 2 நிமிஷம் வச்சா உதடு என்ன ஆகும்னு எங்களுக்காக நீங்க உங்களை தியாகம் பண்ணிட்டீங்க மாமா. அடி பார்வதிகளா, நான் தியாகம் பண்ணுனா என்ன வழுக்க டைம தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு தியாகம் பண்ணுனா? மாமா சொல்லுமா. நீங்க போயிட்டு அங்க இருக்க எல்லாரும் வரிசைக்கு அனுப்பி வைங்க. உங்க மேக்கப் பத்தி அவி ஆடி போயிடணும், அசந்து போயிடணும். நான் நீங்க போட்டி போட்டு இங்க வரணும். அந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஓகே மாமா? அப்பதான் நாங்க தினமும் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணுவோம் சொல்லிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, பரிசுக்கு எப்படி அனுப்புதுன்னு பாரு, உங்க சான் மாமா வரைக்கும் நான் அனுப்பி வச்சிருவேன். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணி விட்ட உங்களுக்காக நான் அந்த உதவி கூட பண்ண மாட்டேடா. சத்தியமா உதவி பண்ணுவேன்மா, சத்தியமா உதவி பண்ணுவேன். தேங்க்யூ மாமா, இந்த நன்றியை நாங்க மறக்கவே மாட்டோம் மாமா. மறக்க கூடாது, ஏன்னா என் உதவி தண்டி ஆக்கி வச்சிருக்கே பாரு, மறக்க கூடாது. இப்பதான் நான் ஒரு ரவுடிங்கதே உணருதேன். கொஞ்சம் கருப்பா இருந்தா ஆப்பிரிக்கா ரவுடியா இருந்திருப்பேன். அத்தாடி, அது வேறயா? இருங்க மாமா, எப்படி உங்களை கருப்பாக்கி விடுன்னு மட்டும் பாருங்க. என்கிட்ட கருப்பு கலர் கிரீம் கூட இருக்குதே. வாங்கிட்டதா இல்லாத கிரீமே கிடையாது, இல்லட்டாலும் இருக்குன்னு சொல்லுவேன். சரிம்மா, நான் போய் ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுவியா அனுப்பி வைக்க, சரியா? தேங்க்ஸ் மாமா, இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் மாமா. இது இசை நானும் தான் மாமா, அவளும் மறக்க மாட்டா, நானும் மறக்க மாட்டேன். சரிம்மா சரிம்மா. பாத்தியாட்டி நம்ம எப்படி மேக்கப் பண்ணிருக்கோனே. இப்படிதான் சண்டை போடாம நம்ம 2 பேரும் ஒரே ஆளுக்கு சேமா பண்ணணும். ஓகே? நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. இப்படிதான் சரிசமா மேக்கப்ப பிரிச்சுக்கணும். ஓகே? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அதே நேரத்துல அழகாவும் வருது. நானா இப்படி மேக்கப் பண்ண நினைக்கும் போது எனக்கு அழகா வருது. கூல் டீ கூல், கண்டோ எனக்கும் அழகா தான் வருது. ஆனா அழக்கூடாது, அது நம்ம திறமை. நமக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்குது, அதெல்லாம் இப்பதான் ஒண்ணுன்னா வெளியில வருது. நம்ம திறமை பார்த்து அழக்கூடாது, சந்தோஷப்படணும். இன்னும் நமக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்குன்னு வெளியில கொண்டுட்டு வரணும் டீ. அதுக்காக நம்ம போராடணும். கரெக்ட், போராடணும். நமக்குள்ள இன்னும் என்னென்ன திறமைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். வீடு கட்டல இருந்தோம், இப்ப பியூட்டி பார்லர், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். கரெக்ட். ஆமா, யாருங்க நீங்க? என்ன யாருன்னு? டேய், ரொம்ப சிரிக்காதீங்கடா. அடுத்து நீங்க வருஷக்கா உள்ள போனோம், அவ விட மாட்டா. அப்படி போகாம இருந்தீங்கன்னா அவ அழுதுருவா. அழுதா நீங்க தாங்கிக்கிட மாட்டீல. மரியாதை வருஷக்கா உள்ள போங்கடா ராஸ்கல்களா. அதெல்லாம் சரிதான்டா. இப்படி இருக்குது. ஆப்பிரிக்கா நாட்டுல இருந்து வந்து போறோம் நினைச்சு தோற ஓ அழுத வந்து வேலை பார்த்து வச்சிருக்கு. அது எனக்கு லிப்டிக் போட்டு விடுறேன்னு சொன்னா நல்ல நேரம் போகல. 5 நிமிஷம் தான் வைக்கணுமா, கூட 5 நிமிஷம் வச்சா என்ன ஆகும்னு என்ன வச்சு செக் பண்ணி பாத்துருக்கா. மூளை கரப்பில் இல்லானே அப்படிதான் இருக்கும். ஆமா, நீங்க எந்த நீங்க என்ன உனக்கு ஸ்பெஷல் கிரீம் வச்சிருக்கால பேசல் பண்ணதுக்கு? அதெல்லாம் சரிதான், முடியுங்க. டே கிங்ஸின், ரொம்ப ஆழத்துல சிரிக்காதடா. இத்தனையோண்டு முடி வச்சிருந்தேன், எனக்கே இவ்வளோ காண ஆக்கியிருக்கா. நீ ஒட்டுமொத்த முடியும் உன் தொப்பிக்குள்ள அடக்கி வச்சிருக்க. உன் நிலைமைய நினைச்சு பாரு. அது வந்துன்னே
ஐயோ பியூட்டிஷியன் படிச்சிருக்கும் போலுக்க. அவ ஏன் பண்ணாச்சா அதெல்லாம் படிச்சிருப்பா. ஆமாடா ஜானு, உன் பொண்ணு நிச்சயமா படிச்சிருக்கா. அதுக்குத்தான் எங்க அப்பா வர சொல்லுங்கன்னு சொன்ன. நீ உள்ள போ பாப்போம். இல்லடா, என் பொண்ணே கொஞ்சம் போல கிரீம் வச்சிருக்கா, கொஞ்சம் போல பியூட்டிஷியன் பொருள் வச்சிருக்கா. அது எனக்கு போட்டு கரைச்சிருவா. வேணாண்டா, நீயே போயிட்டு வா. டேய், உங்க வருகைக்காவ காத்துக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா உள்ள போயிருங்க சொல்லிட்டேன். அண்ணே, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்களே. ஐப்ரோலாம் அப்படியே அருவா மாதிரி பல பலன்னு மின்னுதே. இருடா மோனே, எனக்கே இவ்வளவு பண்ணிருக்கா, உனக்கு எவ்வளவு பண்ணுவா. ஆனா உன்னால நான் கண்ணால பாக்கணும்டா. நீ மேக்கப் பண்ணிருக்கத நான் கண்ணால பாக்கணும். கிங்ஸின், சீக்கிரம் உள்ளப்பா. ஏமா இசை, அந்த கிங்ஸின் வந்துகிட்டு இருக்கான் பாரு. சரிங்க மாமா. சீக்கிரம் வர சொல்லுங்க. ஐயோ எனக்கு நேரம் ஆகுது. நிறைய மேக்கப் பண்ண இருக்கு. சீக்கிரம் வர சொல்லுங்க. பையன் உள்ளிக்கு நம்ம அங்க ஏகப்பட்ட உள்ள இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணுது. இப்பொழுது எங்கள் கிங்ஸ் அண்ணன் மன தைரியத்துடன் வீர சூரனாக பியூட்டி பார்லர் சென்று வருவார் என்பதை இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, மன தைரியத்துடன் போயிட்டு வாடா. ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. அத நாங்க பின்னாடியே வரணுமே, அதை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டால. போயிட்டு வா. எல்லாரும் ஜோர கை தட்டுங்க. அதுக்கு அடுத்து தான் போனுமே. என்ன, எனக்கு ரொம்ப காய்ச்சடிக்க மாதிரியே இருக்குன்னு. நான் வீட்டுக்கு வேணா போயிட்டு வரட்டுமானே? இல்லடா தம்பி, ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சரி மேக்கப் பண்ணிட்டு போயிரு. இல்லைன்னா புள்ள அழுவாடா. விரட்டி சாதிக்க முடியும்னு போய் உள்ள அழுது சாதிச்சுட்டு அவ அழுத உடனே அண்ணன் எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியலையா? அடுத்து தரேன், அடுத்து நாங்க போனோம். அண்ணே, எனக்கு கொஞ்சம் அவசரமா பாத்ரூம் வருது. எனக்கு பதில் ஃபர்ஸ்ட் பெரியண்ண போயிட்டு வரட்டும், அப்புறமா நான் கடைக்குட்டி போய்க்கிடுதேன். ரொம்ப அவசரனே, நீங்க தானே எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்கேயும் போக மாட்டோம்னே. கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேனே. நீங்க போயிட்டு வாங்க, நான் கட்டாயமா வந்துடுவேனே. இல்ல, எனக்கும் ஒரே வயிற்றுக்கு சரியில்லை பத்துக்க. நீங்க இரு, நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஏன்னா அவளுக்கு வசதிக்கு யாராவது ஒருத்தர் மேக்கப் படுக்க வேணும். இருண்ணே, அன்னைக்கு வந்துடுவேன். இல்லண்ணே, எனக்கு இப்ப ரொம்ப அவசரம்ண்ணே, நான் போயிட்டு வந்ததுண்ணே. திணறுங்கடா, ஓவரா செல்லம் கொடுத்தீங்களா? திணறுங்கடா. துக்கம் தொண்டி அடைக்குத. விக்ஸ் மாத்திரை எதுவும் வேணுமாண்ணே? ஓட அடிச்சிருவேன். சரி, நான் போயிட்டு வரேன். அப்படியே நேரா பெட்ரூம்ல ஓடி போய் கதவு பிடிச்சி தூங்கிறேன். பயத்தை வெளியில காட்டிக்க கூடாது, கம்பீரம் பயந்துடும். சேம்டா, துக்கம் தொண்டை அடைக்குது. ஏன்னா உனக்கு முடிஞ்சது எனக்கு தானே. அதான் ரொம்ப தொண்டை அடைக்கி பத்துக்க முடியல. எப்படி உடனே பிடிச்சிட்டா பத்திலா? சிரிப்பு பாரு. என்ன இல்ல, உங்களுக்கு என்ன பேசல் பண்ணலான்னு கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பேசல் பிடிக்கும், அதை பண்ணி விடுதியா? துறை ஓடி ஒளிஞ்சிரும் பாத்துக்கங்க. நீங்க போய் கொஞ்சம் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான், அப்படி தெக்கூட்டுக்கு ஓடி போயிடுவான். எப்படி கூட்டிட்டு வரேன்னு மட்டும் பாருங்களேன். அப்போ போய் கூட்டிட்டு வாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பேசல் வேணும்? அதுதானே சொல்ல போறேன். நல்லா இருக்கும் பாத்துக்க அந்த பேசல். ஆமா, அது பண்ணனா நல்லா இருக்கும். அந்த பேசலே பண்ணிருக்கான். சரி சொல்லுங்க, என்ன பேசலே? அது வேற ஒண்ணு இல்ல, மொத்தம் பேசியல். மொத்தம் பேசல? அப்படி அந்த கிருமி என்கிட்ட இல்லையே. பயப்படாதீங்க. அந்த மொத்த பேசல் தானே, அது எப்படின்னா நான் தயாரிச்சிருவேன், பயப்படாதீங்க. ஆமாமா, அது உன்னால முடியும், உன்னால மட்டும் தான் முடியும். அந்த பேசல் தான் எனக்கு வேணும். எல்லா பக்கமும் போட்டு விட்டாலும் ஓகே தான். சரி, எப்படி போட்டு விட பாருங்க. அது பிங்க் கலர்ல வேணுமா, கிரீன் கலர்ல வேணுமா? அது நீ என்ன லிப்டிக் போட்டுருக்க? பிங்க் கலர். அப்போ சரி, அப்போ பிங்க் கலர்லயே கொடுத்துரு. இருங்க, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு வரேன். ஒட்டியே புடிச்சு வச்சு கட்டிச்சிடுறேன். ஒழுங்கா குடுடி. நீங்க என்ன பேச சொன்னீங்க? கடிக்கல பேசுது. இப்ப என்ன பண்ணுத, ஒரு இடம் விடாம சும்மா சின்ன கொடுக்க. அந்த பேச மட்டும் எனக்கு போதும். ஓகே? ஆமாடி, இப்ப நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், அப்படி திருடி எடுத்துக்கிட, வசமா கொடுத்துருவேன். ஒழுங்கா கொடு. அப்படி ஒரு பேசலாம் இங்க இல்ல. அப்பனா உங்ககிட்ட தானே எடுத்துக்கிட்டுமா? இல்ல, எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே பிடிச்சு வச்சு எடுத்துக்கிறேன். இல்ல, எனக்கு மொத்த பேசி தான் வேணும். இல்ல, நான் அடம் பிடிப்பா, அழுவா. அண்ணன் கிட்ட சொல்லுவேன், அண்ணன் எனக்கு பிடிச்ச பேசல பண்ண மாட்டாளாம். அப்ப மொத்த பேசல் பண்ணு. அதெல்லாம் முடியாது, அது எனக்கு தெரியாது. அது ரொம்ப ஈஸி. என் மல்ல இருக்கு அந்த வச்சுட்டு
உன் அழகு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை வச்சு சும்மா எல்லா பக்கமும் தாறு மாற கொடு. அதுக்கு பேர் தான் முத்த பேசு. நான் வேணா உனக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? ஒண்ணும் தேவையில்லை. இல்லடி, உனக்கு தெரியாதுல்ல, அதான் நான் சொல்லி கொடுக்க. அதே மாதிரி அச்சு பண்ணாம எனக்கு பண்ணி கொடுத்துரு. முடியாது. அதெல்லாம் முடியும்டி. போங்க, அதெல்லாம் முடியாது. ஏன் கொடுக்கியா? நான் எடுத்துக்கிட்டோமா? கொன்னுடா, நான் மாமாவை கூப்பிட்டுவேன். மாமாவே தாத்தாக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உங்க மாமாக்கு 2 பிள்ளைக்கு தாத்தா ஆகணுமா, அதான் வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்துடலாம்ல? நீங்க ஒரு மார்க் வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் பேசலாம் பண்ண வேண்டாம். நீங்க என் பியூட்டி பார்லருக்கு வர வேண்டாம். வெளியில போங்க. உங்களுக்கு எங்க பியூட்டி பார்லர் கிடையாது. வெளியில போங்க சொல்லிட்டேன். இத்தனை முத்தத்துல இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டம் இருக்கா? வாடிங்க சொல்லிட்டேன். நீயா கொடுத்தா உனக்கு நல்லது. யாரும் இல்ல, ஒழுங்க கொடுத்துரு. இல்லைன்னு வச்சுக்க வசமா வாங்கிட்டு விட்டுருவேன். எங்க பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு மறக்கமா இறங்கிட்டேன். ஒழுங்க கொடுத்துரு, அதுதான் நல்லது சொல்லிட்டேன். நான் கோவமா இருக்கேன். பாரு, இப்ப இந்த கோத்தை நான் எப்படி எடுக்கேன்னு மட்டும் பாரு. நான் பயங்கர கோவமா இருக்கேன். எப்பேற்பட்ட கோத்தியம் இந்த செம்புலிங்க எடுத்துருவான் பாத்தியா? வேண்டாம். இல்ல, இந்த செம்புலிங்க உன்னை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாமன்னா அதுல இருந்து பின் வாங்கவே மாட்டான். வட்டி முதல்ல கொடுத்தே தீர்வான். அப்புறம் வட்டியை கொடுக்கலாமா? அசலே வேண்டான் இருக்க. இல்ல எதுக்கு வட்டி? எனக்கு தேவையில்லை. இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் அது என்னன்னு பாரு. தெரியும், நான் திரும்பும் போது என்ன பிடிச்சு இழுத்துருவீங்க. எனக்கு தெரியும், நான் அப்படிலாம் ஏமாற மாட்டேன். நிஜமா தாண்டி சொல்றேன். அந்த பாரு, அது என்னன்னு பாரு. நான் திரும்பினாதானே? திரும்பட்டதான் என்னால கொடுக்க முடியும் தெரியுமா? நான் திரும்புவேன். பிடிச்சு இழுத்துருவேன். சவுட்டிப்ப, ஒழுங்கா என் பியூட்டி பார்லர் விட்டு வெளியில போங்க சொல்லிட்டேன். ரவுடிதனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது என் பியூட்டி பார்லர். இங்க ரவுடிகளுக்கெல்லாம் இடம் இல்ல. வெளியில போங்க சொல்லிட்டேன். இத்தனை மொத்தத்துல இஷ்டமா இருக்கா இல்ல இங்கிலீஷ் மொத்தத்துல கஷ்டமா இருக்கா? அது ஒரு மார்க்கமா கண்டுட்டு நான் பியூட்டி பார்லர் மூட போறேன். ஏக்கோ, இன்னைக்கு தானே ஓபன் பண்ணியா? இல்ல, நான் இன்னைக்கு மூட போறேன். எனக்கு இது பிடிக்கல. இந்த லாட்டு நல்லா இல்ல. அப்படி சொல்லாதீங்க கேட்டியல, அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு தான் ஓபன் பண்ணிருக்கே. இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நீங்க நாளைக்கு பூட்டிடுங்க. சவுட்டிப்பல, நான் பூட்டுறதே உங்களாலதான். அத்தடி புருஷனை பார்த்து என்னடி சொல்லிவிட்ட? சவுடித்தன மாதிரி முத்த பேசுற கேட்டுட்டு இருக்கியே புருஷனா? புருஷன் நன்றி கேட்க முடியும். முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. கொடுத்துருமா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஆமா, ஆள் கொஞ்சம் தடிச்சமா இருக்குல்ல? ஆமாடி, ஆள் கொஞ்சம் தடிச்சிருக்கியா? பொறுக்கி மாதிரியே பேசுறேன். ஒழுங்கு ஓடிங்க சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. கொன்னுறேன். ஒழுங்கு போயிங்க சொல்லிட்டேன். எப்பா இல்லடி, முத்த பீஸ்ல வாங்கிட்டு தான் போகணும். ரொம்ப டயர்டா இருக்குது. சரி, ட்ரெஸ் போட்டுட்டுமா இல்ல அப்படி? உங்களை கொன்னுறேன் சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். விளாடு வை, அதை பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணங்கிட்டே சொல்லிட்டேன். புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். கோரங்க. சரி வா, எனக்கு கூட. என்னங்க ரொம்ப அதிகாரம் பண்ணாதீங்க. கிங்ஸ்டனை பத்தி தெரியும்ல? போயும் போயிடு புரிஞ்சிடும். ஒழுங்கு வந்து கொடு. வா. முடியாது. முடியாது? முடியாது. கிங்ஸ்லயே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த காத்து வர மாட்டேங்குது. இந்த கதவாட